சச்சங்கம்தான் சச்சங்கம்தான் சத்தியத்தின் பாதை காட்டும் சச்சங்கம்தான் இருளில் இருந்து ஒளி தரும் சச்சங்கம்தான் ஆத்மாவை உயர்த்தும் சச்சங்கம்தான் சத்தியத்தில் இருந்து சத்தியம் காட்டும் இருள் வாழ்க்கையில் ஒளியை ஊட்டும் மரணத்தை தாண்டி அமரத்தை தரும் மாறும் வாழ்வை மாற்றும் சச்சங்கம்தான் தமோவில் இருந்து சதவாக மாற்றும் பலஹீனத்தை பலமாக்கி நிறுத்தும் அலௌகிக சக்தியை அழித்து உயர்த்தும். ஓம் சாந்தி. சத்சங்கம் என்ற தலைப்பில் வகுப்பை நாம் இப்ப பார்க்க போறோம். சத்சங்கம் என்பது ஆத்மாவில் மறைந்துள்ள சக்தி. அசத்தியத்திலிருந்து சத்தியத்தில் செல்வதற்கான பாதை, இருளில் இருந்து ஒளிக்கான வழியை காட்டுவது சத்சங்கம். மரணத்திலிருந்து மரணமற்ற நிலைக்கு செல்வது ஊக்குவிப்பது சத்சங்கம். எப்போதுமே தெய்வீக சக்திகளை கொடுக்கக்கூடும். அமைதியான தொடுதலின் மூலமாக பலவீனத்திலிருந்து சக்திசாலியாக ஆத்மாவை தன்னிச்சையாக பலப்படுத்துவது சத்சங்கம். ஆன்மீக ஆனந்தத்தின் வாசனையுடன் ஆத்மாவை மலரச் செய்வது சத்சங்கம். காணாத ஆதரவுடன் வாழ்க்கையை சீரமைப்பது சத்சங்கம். இன்று சத்சங்கம் என்ற தொடரில் 5வது நாள். இன்று அது முழுமையான தூய்மையை பற்றி உள்ளது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஏற்கனவே ஒரு தெய்வீகமான குணம் பற்றி, அதனுடைய ஆதாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஒரு முறை ஒரு மனிதர் ரொம்ப ஆடம்பரமான ஒரு சென்ட் கடைக்கு நடந்து போறாரு. அவர் அந்த கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே கடையில இருக்கக்கூடிய விற்பனையாளர் என்ன பண்றாருன்னா, அவர் சொல்றாரு, எங்க கடையில நிறைய சென்ட் பாட்டில் இருக்கு, நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன்னு சொல்றாரு. அப்ப அதுல ஒரு பாட்டில கொண்டு வந்து சொல்றாரு, இது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு சென்ட், இது 100% இதுல தூய்மை இருக்கு. இதுல இருக்க பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துளி ரூம்ல விழுந்தாலும் அந்த ரூம் முழுவதுமே அவ்வளவு தெய்வீகமா இருக்கும், ரொம்ப ஸ்மெல் வரும், நறுமணம் மிக்கதாக இருக்கும்னு சொல்றாரு. இது மிகவும் தெய்வீகமான மனம் கொண்டதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த மனிதன், சரி, இப்படிப்பட்ட அற்புதமான சென்டரை பத்தி தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லாதான் இருக்கு, அடுத்தது இதுல கொஞ்சம் கெரோசின் சேர்க்க முடியுமான்னு அந்த மனிதன் கேட்கிறாரு. அப்ப அந்த விற்பனையாளர் அதை கேட்டதையுமே ஆச்சரியப்படுறாரு, அதிர்ச்சி அடைகிறாரு. என்னது, இதுல இவ்வளவு அழகான ஸ்மெல் வருது, ஏன் இந்த மனுஷன் இதுல கொஞ்சம் கெரோசின் சேர்க்க சொல்றாரு? அப்ப அவர் சொல்றாரு, விற்பனையாளர், இல்லையா, நான் அதை செய்ய முடியாது, இது ரொம்ப கஷ்டம், எங்க கடையில இருக்கக்கூடிய எல்லா சென்ட்டும் ரொம்ப விலை மதிக்க முடியாததா இருக்கு, ஆகவே இதுல கெரோசின் சேர்த்து அதை நாசம் பண்ண முடியாதுன்னு விற்பனையாளர் சொல்றாரு. அப்ப அந்த மனுஷன் சிரிச்சுட்டு, இது என்ன ஆக போகுது, கொஞ்சம் தானே கெரோசின் நீங்க போட போறீங்க, கொஞ்சம் சேர்க்கலாமே, அந்த மாதிரி சொல்றாரு. இப்ப விற்பனையாளரும் அந்த கெரோசினை அதுக்குள்ள சேர்த்துறதுக்கு மறுத்துடுறாரு. இவ்வளவு நல்ல ஸ்மெல் வர சென்ட்ல ஒரு சொட்டு கெரோசின்னால நான் அந்த சென்ட்டை கெடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த கதை அதோட முடிஞ்சிருச்சு. இதுல ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இதை செய்யறோமா பாருங்க. நம்ம அதை ஆழமா சிந்திச்சு பார்க்கும்போது நம்ம கிட்ட நிறைய நேர்மறை உணர்வுகள், நேர்மறையான விஷயங்கள் அல்லது குணங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே மற்றவங்க மீது ஒரு தூய நோக்கம் இருக்கு. நல்ல எண்ணங்களை நம்ம மற்றவங்க மேல வச்சிருக்கோம். ஆனாலும் அதுல ஒரு சின்ன அளவு, ஒரு துளி எதிர்பார்ப்பு மற்றவங்க கிட்ட நமக்கு இருக்கு. யாராவது நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்களா, யாராவது நமக்கு ஆதரவா இருப்பாங்களா, யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா, இந்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு மற்றவங்க கிட்ட இருக்கு. அடுத்தது ஒரு துளி அகம்பாகம், ஈகோ இருக்கு. நம்மை உயர்த்துவதற்காக ஒரு
தூய்மையான முயற்சி இருக்கு. ஒரு துளி தனிமை அல்லது ஈகோ ஆக இது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான சென்ட், அந்த ஒரு நல்ல வாசனை, குணங்கள், மனம் என்ற வாசனையை என்ன பண்ணுது, ஒரு துளி வீணானது எதிர்மறை தன்மை கலந்துறது. அதனால அந்த முழு ஸ்மெல்லும் கெட்டு போயிருது. ஆக சில நேரங்கள்ல அது கவனிக்கப்படாம போகுது. நாம நம்ம கிட்ட இந்த ஒரு எண்ணம் மட்டுமே அல்லது இது சில வீணானது மட்டுமே என சொல்றோம். ஆனா அந்த ஒரு துளி வீணானது முழு சென்ட்டையும் உள்ள இருக்கக்கூடிய மூல ஆதாரம் தூய்மையை கெடுக்க முடியும். ஆக தூய்மை என்பது ஒரு அலங்காரம், மேக்கப் மட்டும் கிடையாது. அது உண்மையில நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த தெய்வீகமான மூல நறுமணத்தினுடைய ஆதாரமாகும். மேலும் பல மரபுகள் மற்றும் மதங்கள்ல நம்ம பார்த்தோம்னா தூய்மை என்பது அனைத்து வகையான ஆசை, அகம்பாவம், பொறாமை, வீணானவை, எதிர்மறைத்தன்மை, இது எதுவுமே இல்லாமை இருக்கக்கூடியதாக விவரிக்கப்பட்டிருக்கு. அது நல்ல மனிதர்களுடைய கூட்டம் மட்டும் தூய்மை கிடையாது. போன பாட்டுல கூட நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம எப்போதுமே நம்ம கூட வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கு, முக்கியமான சேர்க்கை என்பது எப்படி நம்ம எண்ணங்களை உருவாக்குறோம், எவ்வளவு அளவு அல்லது எந்த தரமான உள் அடக்கத்தை நம்ம வச்சிருக்கோம், நம்ம தினமும் என்ன நினைக்கிறோம், யாரு கூட நான் என்னுடைய வாழ்க்கைய தொடர்ந்து நடத்திட்டு இருக்கேன். ஆக இது எல்லாமே ஒரு சாராம்சமாக இருந்துட்டு இருக்கு. முழுமையான தூய்மையினுடைய சங்கம் என்பது எப்போதுமே உயர்ந்த ஒரு நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. ஆத்மாவினுடைய உயர்ந்த நிலை மற்றும் முழுமையான தூய்மையை உருவாக்கக்கூடியது பரமாத்மாவினுடைய தொடர்பு மட்டும்தான். ஆக இந்த தலைப்புல சத்சங்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம எல்லாருமே ஆராய போறோம். சத்சங்கம் என்பது உண்மையாகவே நம்ம பார்க்கும்போது ஒரு தூய்மையான, புனிதமான, தெய்வீகமான ஒரு இடம். அங்க எந்த விதமான அசுத்தம் அல்லது வீணானதற்கு இடம் கிடையாது. ஆக சத்சங்கம் என்று சொல்ல வேண்டியது ஒரு இடம் கிடையாது, அது இருக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கு. அது உள்ளார்ந்த மனநிலை, அந்த புனித நிலையிலேயே இருக்கணும். முதல் பாயிண்ட் அமைதி. இந்த சப்தம் முடியக்கூடிய இடத்துலதான் தூய்மை தொடங்குது. ஆக மனதை ஒரு ரயில் நிலையமாக நீங்க கற்பனை பண்ணிக்கீங்க. ரயில் நிலையத்துல என்ன நடக்குது, பலவிதமான ரயில் வருது போகுது. அதே போல இங்கேயும் எண்ணங்களினுடைய ரயில், பல வகையான எண்ணங்கள் வருது. சில நேரம் தங்கிட்டு பின்னால வெளியே போகுது. எங்க நான் ஒவ்வொரு ரயிலினுடைய பயணியா ஆகணுமா, இல்லை அதை கவனிக்கக்கூடிய பார்வையாளரா இருக்கணுமா என தேர்வு செய்யணும். மனதுல பலவிதமான எண்ணத்தினுடைய ரயில்கள் இருக்கு. சில நேரங்கள்ல மிக அதிகமாக சிந்திக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் இப்போ நான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல வரேன்னு சொல்லும். அப்போ பயணி குழப்பம் அடைகிறான், மனம் குழப்பம் அடையுது. இந்த ரயில்ல ஏறணுமா வேண்டாமா? ஆக அமைதி என்பது ரயில்களை நிறுத்துவது கிடையாது, அதை நிலையத்திற்குள் வர விடாமல் இருப்பதும் கிடையாது. அது பிரிந்து நிற்கும் பார்வையாளராக இருந்து அந்த எண்ணங்களை, அந்த எண்ணம் என்ற ரயில்களை கவனிப்பது. நாம எண்ணங்கள் மனதுல உருவாக்காம நிறுத்த முடியாது. ஆக ட்ரெயின் வருது, எண்ணங்கள் வருது, நீங்க பாக்கணும். ரயில் போகுது, எண்ணங்கள் போகுது, அதை விடுங்க. அங்கதான் உள்ளார்ந்த அமைதி என்பது செயல்படும். நீங்க பார்வையாளர் என்ற நிலையில இருக்கும் பொழுது அவை வந்து போகும் ரயிலாக பார்க்கும்போது. ஆக இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நம்ம சில வினாடிகள் கண்களை மூடி இப்போ இந்த மனதுல உருவாகக்கூடிய எண்ணங்களை கவனிங்க. எந்த வகையான எண்ணங்கள் என்னுடைய மனசுல வருது, நீங்க உங்களையே கவனிங்க. நான் இந்த எண்ணங்களை அழைச்சேனா, கூப்பிட்டேனா, இல்ல அந்த எண்ணம் தானாக வந்ததா பாருங்க. இந்த எண்ணம் இப்போ வர்றதுக்காக நான் கூப்பிட்டேனா, இல்ல மறுபடியும் அந்த எண்ணம் தானா வந்ததா பாருங்க. அந்த எண்ணங்கள் என்னுடைய அழைப்பு இல்லாமல் வந்திருந்தால் அது மனதிலிருந்து வெளியேற போகிறதாக நீங்க உங்களை புறக்கணிக்கலாம். அந்த தாட்டை நீங்க வித்ட்ரா பண்ணிடலாம். அடுத்தது ஆடிட் பற்றி. ஆடிட் என்றால் நம்ம சரி பார்க்கிறோம். பொதுவாக ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ இருக்கும். ஐசியூல பெரும்பாலுமே ரொம்ப, அதாவது மோசமான எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருப்பாங்க.
நோயாளிங்க ரொம்ப மோசமா இருக்கும்போது அவங்க கீழே சரிஞ்சு விழக்கூடியதற்காக சில அறிகுறிகள் முன்னாலேயே வரும். கீழே விழுகும்போது அதுக்கு முதல் காரணம் பிபி குறையும், நரம்பு துடிப்பு ஒழுங்கு இல்லாம இருக்கும், ஆக்சிஜனுடைய அளவு குறையும். ஆக இது எல்லாமே நோயாளி கீழே விழுவதற்கு வரக்கூடிய அறிகுறிகள் தான். ஆனா யாராவது இந்த எச்சரிக்கை அறிகுறிகளை கவனிக்கலன்னா நோயாளிக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். மருத்துவ கல்வியில எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. மானிட்டர்ல அலாரம் ஒலிக்கும் போது அதை ஒருபோதும் நீங்க புறக்கணிக்க கூடாது. சில நேரத்துல இசிசி லீட் துண்டிக்கப்படலாம், இல்ல ஆக்சிஜன் ப்ரோப் துண்டிக்கப்படலாம், அதனால அலாரம் ஒலிக்கலாம். சில நேரம் ஜூனியர்ஸ் பணியாளர்கள் இருந்தா நோயாளி நல்லா இருக்காரு, இது மிஷினுடைய ப்ராப்ளம்னு நினைக்கலாம். ஆனா எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிராக்டிஸ் என்னன்னா, அது லீட் இடமாற்றம் அல்லது ப்ரோப் இடமாற்றம் இருந்தாலும் எந்த விதமான அலாரத்தையுமே நாம புறக்கணிக்க கூடாது. உடனே போய் அதை கவனிக்கணும். அது ஒரு சாதாரண பிழையா அல்லது உண்மையான பிரச்சனையா என்பதை நம்ம பார்க்கணும். இது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படையான கருத்து தான். அலாரம் அறிகுறிகளை ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது. அதே போலதான் இங்க மனதிலும் இப்படி பல அலாரங்கள் உருவாகுது. எண்ணங்கள், உணர்வுகள், எதிர்வினைகள் இவை அனைத்துமே உயிர் சுட்டி காட்டுகளாக இருக்கு. நோயாளியினுடைய வெயிட், பிபி, ஆக்சிஜன் அளவு போல இவை அலாரங்களை தருகிறது. தனிமை எண்ணம் உருவாகும் போது அந்த எண்ணத்திற்குள்ள ஒரு எரிச்சல் உருவாகும். அப்ப எரிச்சல் உருவாகும் போது உங்களுக்குள்ள மனநிலை சீர்குலைஞ்சு போகுது. அப்ப அதற்கான ஒரு அலாரம் மனசு கொடுக்குது. நான் அந்த அலாரங்களை புறக்கணிச்சா அதை சரி பார்க்கலன்னா என்ன ஆகும்? அங்க மனம் இதய நிறுத்தம் ஏற்படலாம், மனிதர் தாழ்ந்து போகலாம், மன அழுத்தத்திற்கு செல்லலாம், டிப்ரெஷன்ல போயிடலாம். ஆக இந்த அலாரம் ஒருபோதும் தவிர்க்க கூடாது. இந்த ஆடிட் உள்ளார்ந்த சிக்னல்களை தினமும் சரிபார்ப்பது மிக அவசியம். ஆத்மாவின் சக்தி குறையாமல் அப்பதான் இருக்கும். நாம பராமரிக்க முடியும். நான் சரிபார்த்த உடனே பிரச்சனை எங்க இருக்குன்றத தெரிஞ்சு அதை சரி செய்ய முடியும். அடுத்தது எதிர்மறை இல்லாமல் இருப்பது. உள்ளார்ந்த நச்சுக்களுக்கு நாம ஜீரோ சகிப்புத்தன்மையை கொண்டு வரணும். ஒருத்தர் விஷம் குடிச்சிட்டு மற்றவங்களை குற்றம் சொல்றாரு, அப்ப அது கரெக்டா? அவர்தான் விஷம் குடிக்கிறாரு, ஆனா காரணம் என்ன பண்றாரு? மற்றவங்களை சொல்றாரு. இவங்க காரணத்தினாலதான் நான் இந்த விஷத்தை குடிச்சேன்னு சொல்றாரு. ஆக இது ரொம்ப விசித்திரமானதாக, முட்டாள்தனமாக தோணுது. ஆனா என்ன நடக்குது? நாம தெரிஞ்சோ தெரியாமலேயோ தினமும் அந்த விஷத்தினுடைய துளிகளை குடிச்சிட்டுதான் இருக்கோம். எப்படி? ஊகங்களை உருவாக்குறதுனால, மனதுல வலிய மறுபடியும் நம்ம கொண்டு வர்றதுனால, கம்பேர் பண்றதுனால, இந்த மாதிரி செய்யும் போது சின்ன சின்ன விஷத்தினுடைய துளிகளும் எப்போதுமே ஆத்மா சாப்பிட்டே இருக்கு. நாம என்ன சொல்றோம்? அந்த மனிதன் காரணமாக என்னுடைய நிலை இப்படி உள்ளது. ஆனா உண்மையில விஷத்தை குடிக்கிறது நாம தானே. மற்றவங்களை குற்றம் சொல்றோம். ஆக எதிர்மறை பற்றி மேலும் ஒரு பெரிய தவறு என்னன்னா, நாம் ஒருபோதும் எதிர்மறையுடன் போராட முயற்சி செய்யக்கூடாது. நம்ம எவ்வளவு போராடுறோம் அவ்வளவு அதற்கு கவனம் கொடுக்கிறோம். நீங்க அதிகமாக கவனம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு எரிபொருளாக செயல்பட்டு மேலும் வளரும். இருள் மறையணும்னா ஒளி வெளிப்படணும். ஒளி வந்ததுன்னா இருள் போராடாது, தானாகவே போயிடும். இப்ப நான் இருளை அகற்றணும், அது போராடக்கூடாது, அது வெளிப்படும். இருள் அகற்றணும்னா என்ன பண்ணணும்? வெளிச்சத்தை காட்டணும். அப்ப இருள் மறைஞ்சிருந்துதானே. அதே போல தூய்மை வெளிப்பட்டா தானாகவே வாழ்க்கையினுடைய எதிர்மறையை மாத்திரும். ஆக ஜீரோ சகிப்புத்தன்மை என்பது ஒன்றை அடக்குவது கிடையாது. நான் சரியாக இருக்கிறேன் என போலியாக நடிப்பதும் கிடையாது. உள்ள வலி இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன்னு நடிக்கிறதும் கிடையாது. அது என்ன? நான் என்னுடைய மனதிற்குள் ஒரு எல்லையை உருவாக்குறேன். எந்த வீணான அல்லது எதிர்மறை எண்ணங்களுடன் உள்ளே வர அனுமதிக்க மாட்டேன். அடுத்தது இணைப்பு, கனெக்ஷன். நான் எந்த சக்தியோட எப்போதுமே இணைஞ்சிருக்கேன் என்பது மிகவும் முக்கியம். ஒன்று உடல்நிலை, நான் யார் கூட வாழ்றேன், அல்லது எந்த வகையான உள் அடக்கத்தை தினமும் பார்க்கிறேன். எந்த சாதனங்கள், நான் எந்த விஷயத்தோட அல்லது எந்த மனிதருடன் அல்லது எந்த வகையான சக்தியுடன் அதிகமாக இணையணும், அதே அளவிலான சக்தி எனக்குள்ள உருவாகுது.
ஆக இந்த தெய்வீக இணைப்பு மிகவும் முக்கியம். நாம் அனைவருமே பரமாத்மாவுடன் இணையிறோன்றது தெரிஞ்சிருக்கோம். ஆனா அந்த முழுமையான தூய்மையான இணைப்பை பெற தினமும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு கவனம் தேவைப்படுது. ஏன்னா நாள் முழுவதும் நான் வீணானதுடன் இணைந்திருந்தா நாளினுடைய முடிவுல அல்லது மாலையில நான் யோகா பண்ணும்போது பரமாத்மாவுடன் இணைவதற்கு முயற்சி செய்தால் அது நடக்காது. நேரம் எண்ணங்களுடன் போராடுவதிலே செலவாயிரும். ஆக ஒவ்வொரு நொடியும் இணைப்பு என்பது முக்கியமானது. அப்போ நான் அந்த தூய்மையான நிலையை பராமரிக்க முடியும். அடுத்தது வெளிப்படைத்தன்மை, அதாவது ரொம்ப பிராங்கா இருக்கிறது. இப்போ இந்த பிராங்கா இருக்கிறதுன்னு உள்ளே இருக்கக்கூடிய மறைந்த விஷயங்களை அகற்றுவது. பொதுவாக பல நேரங்கள்ல நம்ம நினைக்கிறது என்னன்னா, நான் எதிர்கொள்ளக்கூடிய மன அழுத்தம் வெளிப்புற மனிதர்கள் அல்லது சூழ்நிலைகளால. ஆனா உண்மையில மன அழுத்தம் உண்டாகுவது உள்ளே உணர்வது மற்றும் வெளியே காட்டுவது. இடையில உருவாகக்கூடியது இடைவெளியினால் நாம உள்ள இருக்கக்கூடிய வலியை உணர்ந்தாலும் வெளியே நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு காட்டினா உள்ள போராட்டம் தான் இருக்கும். அந்த போராட்டம் என்ன பண்ணுது? மன அழுத்தத்தை உருவாக்குது. நான் என்னுடைய மாயையினால மறைக்க முயற்சி செய்யக்கூடிய அந்த உள்ளார்ந்த அடுக்குகளை அகற்றணும். வெளிப்படைத்தன்மை என்பது அனைத்தையுமே எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்றது கிடையாது. பிராங்கா இருக்கன்னு எல்லாத்துக்கிட்டையுமே எல்லா விஷயத்தையுமே நம்ம ஷேர் பண்றது கிடையாது. அது ஒரு அறியாமை தான். பிராங்கா இருக்குன்றது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம ஷேர் பண்றது இல்லை. அது என்ன? நான் என்ன என்பதை ஏற்றுக்கொள்வதுதான். எனக்கு சில பலவீனங்கள் இருக்கு என நான் உணர்ந்தா முதல்ல நான் அதை ஏத்துக்கணும். இதுதான் நான் வேலை செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு. அதை மறைச்சு வைக்கிறதுக்கு பதிலா நான் எனக்குள்ள பிராங்கா இருந்தா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ விஷயங்கள் சரியா தொடங்கும். இல்லைன்னா நான் அடக்குனா அல்லது மறைச்சா ஒரு நாள் அது வெடிக்கும். ஆக தன்கிட்ட வெளிப்படைத்தன்மை முதல்ல வரணும். பிராங்கா இருக்கக்கூடிய விஷயம் முன்னால வரணும். அதுதான் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகையா இருக்கும். மேலும் சுற்றி உள்ளவர்களுடன் நம்ம பிராங்கா இருக்கிறது. அடுத்தது உயர்ந்த எண்ணங்கள். இப்ப கிச்சன்ல நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். அதே போல மனம் என்ற சமையல் அறையிலயும் நம்ம தினமும் ஏதாவது ஒண்ணு சமைச்சுட்டேதான் இருப்போம். காலையில எந்திரிச்சதையுமே மொபைல்ல திறந்ததையும் பல விஷயங்களை பாக்குறோம். மற்றவங்களுடைய நிலைய கம்பேர் பண்றோம். அப்போ கம்பேர் பண்ணக்கூடிய உணவை நம்ம சாப்பிடுறோம். வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு அழுத்தம் இருந்தா எரிச்சல் என்ற உணவை நம்ம சாப்பிடுறோம். நம்ம சமைப்பதை நாம தானே சாப்பிடுறோம். தினமும் ஒவ்வொரு நொடியும் ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிட்டா நோய்கள் தானே வரும். ஒரு முக்கியமான விருந்தினர் உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா பழைய சாப்பாடு கொடுப்பீங்களா என்ன? போன நாள் மீதி இருக்கக்கூடிய அதாவது நேத்துடைய சாப்பாடு மீதி இருக்கு, அதை நீங்க கொடுப்பீங்களா? இல்ல நம்ம மிகவும் கவனமாக நல்ல உணவை சாப்பாடு கொடுப்போம் இல்லையா? அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா சமைச்சுதானே கொடுப்போம். அதே போல மனதிற்கும் ஆரோக்கியமான உணவு தேவை. மக்கள் உடல் உணவு இது கவனம் அதிகமாக வைக்கிறாங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கணுன்றதுக்காக உணவின் மீது கவனம் அதிகமாக கொடுக்கறாங்க. ஆனா இந்த மன உணவு ஈக்குவலி முக்கியமானது. ஆக மனதை அந்த முக்கிய ஒரு விருந்தினராக நீங்க கருதணும். எந்த எண்ணங்களை தினமும் அதற்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த தூய்மையை அது அதிகரிக்கும். இதற்காக 3R என்ற முறையை நம்ம பயன்படுத்துறோம். ஒன்று ரெகனைஸ், இரண்டாவது ரிஜெக்ட், மூன்றாவது ரிப்ளேஸ். ஒரு எண்ணம் வருது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அதை நிராகரிக்கணும். நான் இந்த ஆரோக்கியமற்ற உணவை வேண்டாம் என பின்னர் அந்த ஆரோக்கியமான உயர்ந்த எண்ணங்களால மாற்றுங்க. அடுத்தது மாஸ்டரி. அமைதியான சூழலில் இருப்பது மாஸ்டரி கிடையாது. அது ஒரு முன்னேற்றம்னு கிடையாது. சூழல் ஆதரிக்கும் போது நல்ல எண்ணங்கள் வரும். நல்ல சூழ்நிலையில இருக்கும்போது நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் வரும். ஆனா உண்மையான முன்னேற்றம் என்பது சிரமமான சூழ்நிலையிலும் நான் நிலையாக இருப்பதுதான். மேலும் முக்கியமான சூழ்நிலைகள் என்னுடைய மனநிலையை சூழ்நிலையை நிர்ணயிக்க கூடாது. நான் சூழ்நிலையை குற்றம் சொன்னா நான் முன்னேற முடியாது. சூழ்நிலைகள் நம்முடைய கட்டுப்பாட்டுல கிடையாது. ஆனா நான் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பது என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இதற்கான பயிற்சியை பற்றி நாம இப்ப பார்ப்போம்.
ஒரு கிலோ எடையை எடுக்கிறது ரொம்ப சுலபம். அதே போல 10 கிலோ எடையை எடுக்கிறதுக்கு பிராக்டிஸ் தேவைப்படுது. மக்கள் ஜிம்முக்கு போறாங்க இதுக்கு ஹெல்த் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக. அது ஒரு நாள்ல நடக்காது. டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ பாருங்க, இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும் போதுதான் முன்னேற்றம் என்பது வருது. அதே போல சூழ்நிலைகள், பயிற்சிகள் மனதை வலுப்படுத்துவதற்கான சக்தியை உருவாக்குவதற்கான, சக்தி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு தான். ஒவ்வொரு சூழ்நிலையும் என்ன செய்ய வேண்டும் என சிந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் முன்னேற்றத்தை உருவாக்கும். ஆக இந்த சென்றாம் நிலை, நான் அமைதியில இருக்கும் பொழுது தினமும் சுய பரிசோதனை செய்து எதிர்மறைக்கு 0 சகிப்புத்தன்மை வைக்கக்கூடியவனாக இருப்பேன். தெய்வீக இணைப்பில் இருந்து, தெய்வீக சம்பந்தத்தில இருந்து உள்ளார்ந்த விஷயங்களை, உள்ளார்ந்து இருக்கக்கூடிய மன பாரங்களை நம்ம நீக்கி மனதிற்கு நல்ல உணவை தந்து தினமும் நம்ம செய்யக்கூடிய பயிற்சியினால மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பதை அடைய முடியும். ஓம் சாந்தி. சந்தோஷம் மலரச் செய்கிறது, அத்ருஷ்ய பாலனாவில் வாழ்வு தருகிறது, அலைபாயும் மனதில் அமைதி தருகிறது, அன்பின் வாசம் வீசும் சச்சங்கம் தான். வாழ்க்கை கலை தினமும் கற்பிக்கும், மனத்தில் தீவுக்குணம் மலர வைக்கும், தேகாபிமான வெப்பம் குளிர வைக்கும், 5 விகாரத்தில் இருந்து விடுவிக்கும், ஜீவனை நிரப்பும் ஆனந்த தரும் அனுபவம் மூலம்